சென்னை கோடம்பாக்கம் விஸ்வநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. இவரது மகன் சரண் டெல்லியில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த 23ஆம் தேதி தான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத 5 பேர் வீட்டிற்குள் நுழைந்து தன்னை மிரட்டி நகை பணம் பறித்ததாக கூறியிருந்தார். முதல் நாளில் அவர்கள் தன்னிடம் நாங்க எல்லாரும் ஸ்பெஷல் டீம் போலீஸ், உங்க பையன் எங்க என மிரட்டியதாகவும் தனது மகன் போதைப்பொருள் கடத்தியதாகவும் கூறி மிரட்டல் விடுத்து தான் அணிந்திருந்த 4 கிராம் தங்க கம்மல் மற்றும் மோதிரம் ஆகியவற்றை பறித்து கொண்டு பணம் கேட்டு பிளாக்மெயில் செய்ததாகவும் கூறியிருந்தார். அவர்களின் பிளாக்மெயிலுக்கு பயந்து தான் வட்டிக்கு 50,000 ரூபாய் வாங்கி வைத்திருந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி விருகம்பாக்கம் போலீஸ் அருகே அவரை வரச் சொல்லி அந்த பணத்தை போலீஸ் கொள்ளையர்கள் மிரட்டி பறித்து சென்றதாக செல்வி புகாரில் தெரிவித்திருந்தார். அதான் 4:30 மணிக்கு வந்துடுறேன். 4:30க்கு வந்துடுறேன். ஏன்னா ஆட்டோ பிடிச்சி வரணும். 4:30க்கு வந்துடுறேன் நான். சரி. புரியலையா? ஆமாயா. 50 ரூபாயா? 50 ரூபாயா? இப்ப இருக்கிறது 50 ரூபா. அதுதான் காலையில இருந்து பொறுப்பிட்டு இருக்கேன். 70 ரூபா கேட்டீங்கயா? அதான் நீங்க எவ்வளவு 70 ரூபா தானே கேட்டீங்க. என்கிட்ட இப்ப இல்லையா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நானே எனக்கு கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நானே பாருங்க, வேற எதுவும் இல்லை என்கிட்ட, நகையும் இல்லை, ஒன்னும் இல்லை. இதுவே கொஞ்சம் அலைஞ்சு திழிஞ்சுதான் நான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். 10 ரூபா வட்டிக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறேன்யா. சரிங்க. விசாரணையை முன்னெடுத்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி மற்றும் செல்வியை பிளாக்மெயில் செய்த செல்போன் எண் ஆகியவற்றை வைத்து வில்லிவாக்கம் ராஜாஜி நகரை சேர்ந்த பிரவீன் சுகுமாரன் என்பவரை தட்டி தூக்கினர். வளசரவாக்கம் காவல் நிலைய ரோந்து வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் பிரவீன் ஊர்காவல் படையில் இருந்து கொண்டு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பிரவீன் சுகுமார், அவரது நண்பர்களான அம்பத்தூர் ட்ரேடிங் ஏஜென்சி ஊழியர் சக்திவேல், போரூர் தனியார் செக்யூரிட்டி ஊழியர் ரஞ்சித் ஆகிய மூவரை சுற்றி வளைத்த போலீசார் செல்வியின் வீட்டை தேர்ந்தெடுத்தது ஏன் என விசாரித்த போது அடுத்த ட்விஸ்ட் அம்பலமானது. ஊர்காவல் படை வீரரான பிரவீன் தனது நண்பரான சக்திவேலிடம் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை பிடித்துக் கொடுத்தால் பதவி உயர்வு கிடைக்கும் என கூறியுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கிய சக்திவேல் ஒரு காலத்தில் தனது ஒரு தலை காதலுக்கு தடையாக இருந்த பெண்ணின் சகோதரர் சரண் 3 வருடங்களுக்கு முன்பு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக பிரவீன் சுகுமாரிடம் போட்டு கொடுத்திருக்கிறார். மேலும் ஊர்காவல் படை வீரர் பிரவீன் சுகுமாருடன் சென்ற சக்திவேல் தனது ஒரு தலை காதலியின் சகோதரர் வீட்டை காண்பித்திருக்கிறார். உடனே பிரவீன் தனது கூட்டாளிகளான ரஞ்சித், உமர், மோனிஷ் ஆகியோருடன் அங்கு சென்று தங்களை போதைப் பொருள் ஒழிப்பு ஸ்பெஷல் டீம் போலீஸ் என வீட்டுக்குள் நுழைந்து சோதனையிடுவதாக கூறி மிரட்டி செல்வியிடம் நகை பணத்தை பறித்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. வந்தாங்க சார். வந்துட்டு எனக்கு வந்து பணம் வேணுமா, 1 லட்ச ரூபா பணம் வேணும், 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே தம்பி கேஸை முடிச்சுட்டு போயிடுறேன். ஒரு சின்ன பிரச்சனையில் அவன் வந்து இருந்தான் சார் காலேஜில் படிக்கும்போது. அந்த பிரச்சனை வச்சு தான் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, அந்த பிரச்சனை திருப்பி தான் வந்துருக்குது, உன் பையன் மேலே தான் வந்துருக்குது கேஸே, நாங்கள் ஸ்பெஷல் டீம், நாங்கள் வந்து திருப்பி அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நீங்கள் வரணும், உங்களை நான் கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். இல்லை சார், நான் எந்த இதுலையும் இல்லை, என் பையனும் இங்கே இல்லை அப்படின்னும் போது சொல்லும்போது, இல்லைம்மா அந்த கேஸை நான் இதோட முடிச்சிடுறேன், எனக்கு 1 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் இங்கேயே முடிச்சிடுறேன் என்கிட்ட அவ்வளோ இல்லை சார்னு சொல்லும்போது, எவ்வளோம்மா முடியும்னு என்னை திருப்பி கேட்குறாரு சார். அவர் கேட்கும்போது நான் ஒரு 20 ரூபா ஸ்டார்டிங் சொன்னேன் சார்.
20 ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 20 ரூபாலாம் என்னம்மா முடியும், என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கலாமா, நான் உங்கள் பிள்ளைய கூட்டின்னு போய் கையை காலை உடச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை சார் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கும் போது 70 ரூபாய்க்கு வராரு சார் அவர். 70 ரூபா கொடுங்க, நான் அந்த கேஸே இல்லாமல் நான் முடிச்சுக்கிறேன். அவனே இல்லையே சார், நான் எப்படி நீங்கள் கேஸுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா உங்களது இருக்கும், நீங்கள் போய் பார்த்து பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது பணமே இல்லை சார். சரி இருக்கிறத அது கொடுமா, நீ நான் வந்து அடகு வச்சு ரசீதை உங்கள்கிட்ட தரேன்னு திருப்பி சொல்கிறாரு சார் அவர். ரசீது என்கிட்ட இல்லை சார், வளையல் பார்க்குறாரு, வளையல் வந்து இதை கட்டி கொடுமான்றாரு. என்கிட்ட அது கவரிங் சார்னு நானும் சொல்கிறேன், காமிச்சு சொல்லும்போது அப்போ இருக்கிறத குடும்பன்றாரு. திரும்பவும் இருக்கிறது குடும்பம் என்கிட்ட ஒன்றும் இல்லை சார், கம்பல் மட்டும்தான் இருக்குதுன்றேன். கைட்டி குடும்பன்றாரு, கைட்டி வாங்கிட்டு போயிடுறாரு சார். வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வரேன், நான் சொல்கிறேன், நீ கொடுத்துட்டு வாங்கிக்கோமான்றாரு. அவர் நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன், நான் ஸ்பெஷல் டீம்மா, நான் எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது சொல்லுங்கள் சார்ன்ற, அது சொல்ல மாட்டேன்றார் சார் அவர். ஸ்பெஷல் டீம் நாங்கள் அன்யூனிஃபார்ம் தான் சார், யூனிஃபார்ம் கிடையாது, அன்யூனிஃபார்ம் தான். வந்தார், நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அவர். இதனையடுத்து ஊர்காவல் படை வீரர் பிரவீன், சக்திவேல், ரஞ்சித் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து நகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் தலைமறைவாக உள்ள உமர், மோனிஷ் இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் காவல் ரோந்து வாகன ஓட்டுநர் என்பதால் காவல்துறையில் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் இயங்கும் ஸ்பெஷல் டீமின் செயல்பாடுகளை உற்று நோக்க வேண்டிய நிர்பந்தம் உயர் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.